ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 133. இந்த பகுதியில் 140வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 15வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 15. லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷஸ்கிருதா கிருதக சதுராத்மா சதுர்வியோகஸ் சதுர்தம்ஷ்ரஸ் சதுர்புஜக. நாமம் 140. ஓம் சதுர்வியூகாய நமக. 4 வடிவங்களை கொண்டவர். வியூகம் என்றால் வடிவங்கள். 4 வடிவங்களை கொண்டவர் என்றும் வியூகம் அமைத்து அருள்பவர் என்றும் இதற்கு பொருள். இதை பக்தியின் நிலைகள் என்ன என்ன என்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முந்தைய திருநாமத்தில், அதாவது சதுராத்மனே நமக என்ற திருநாமத்தில், நாச்சியார் கோவிலில் வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன், புருஷோத்தமன் என்று 5 வடிவங்களுடன் திருமால் விளங்குவதை பற்றி பார்த்தோம். இந்த திருநாமத்தில் அந்த 5 வடிவங்களை பற்றிய அழகான விளக்கத்தை பார்க்கலாம். ஜீவாத்மாக்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே ஏற்பட்டவர்கள். ஆனால் 5 5 திருடர்கள் அந்த ஜீவாத்மாவின் சிந்தனையை இறைவன் பால் செல்ல விடாமல் தடுக்கின்றன. அதாவது பார்ப்பது, கேட்பது, உற்றது, முகர்ந்து, உண்பது, இதிலேயே உழன்று சிற்றின்பங்களை அனுபவிக்க வைக்கின்றன. அதனால் இறைவனை காண வேண்டிய கண் உலகில் உள்ள மற்ற பொருள்களை பார்க்கின்றது. அவன் புகழை கேட்க வேண்டிய காது இதர பேச்சுகளை கேட்கின்றது. அவன் நாமங்களை பாட வேண்டிய நாக்கு தேவையற்ற பேச்சுகளை பேசுகிறது. அவனது துளசி வாசனையை நுகர வேண்டிய மூக்கு வேறு வாசனைகளை நாடுகிறது. அவனை அணைக்க வேண்டிய உடல் சாதாரண மாமிச உடலை விரும்புகிறது. ஆனால் இது போன்ற உலகியல் சுகங்களில் உழலும் ஒருவன் இறைவனிடம் பக்தி செலுத்த வேண்டுமென எண்ணினால் அவன் மேல் இறைவன் கருணை கொள்கிறார். அவன் எண்ணினால் மட்டுமே அவன் கருணை கொள்வான். நம் இதயமாகிய நிலத்தில் பக்தி என்னும் செடியை முளைக்கச் செய்கிறார். அந்த செடியின் 4 இலைகள் போல பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன், புருஷோத்தமன் என்று 4 வடிவங்கள் எடுத்து நம்முடைய இதயத்தில் அமர்கிறார். அந்த செடியின் தண்டாக வாசுதேவனாகிய மூலமூர்த்தி எழுந்தருள்கிறார். பக்தியின் முதல் நிலையில் உலகியல் செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டே பக்தன் அந்த 4 இலைகளைப் போல அவன் இதயத்தில் 4 வடிவங்களுடன் உறையும் இறைவனை தியானிக்கிறான். அடுத்த 2வது நிலையில் அவனின் அருளால், அதாவது இறைவனின் அருளால் பக்தி முற்றவே தன் புலன்களை மற்ற விஷயங்களில் செல்லாமல் கட்டுப்படுத்தி பக்தியில் ஈடுபடுகிறான். அவன் புலன்கள் மற்ற விஷயங்களில் ஈடுபடாவிட்டாலும் மனம் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வருவதில்லை. இந்த 2வது நிலையில். அடுத்த 3வது நிலையில் மனமும் கட்டுப்பாட்டுக்குள் வந்து சலனமற்ற ஒரு நிலையை அடைகிறது. மேலும் அன்போடு இறைவனின் 4 வகை வடிவங்களை அந்த பக்தன் தியானிக்கிறான். அடுத்த 4வது நிலையில் அதுவரை செடியாக இருந்த பக்தி மரமாக வளர்ந்து முழுமை அடைகிறது. அவனது இதயம் முழுவதும் இறைவன் ஆக்கிரமித்துக் கொள்கிறான். அதன் பின் அவனது புலன்களோ மனமோ மற்ற விஷயங்களின் பால் செல்லாமல் இறைவனிடமே முழுமையாக ஈடுபடுகின்றன. இப்படி வாசுதேவனாகிய திருமால் பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன், புருஷோத்தமன் என்று 4 வடிவங்கள் எடுத்துக்கொண்டு பக்தனின் இதயத்தில் குடிகொண்டு அவனுடைய புலன்களை மற்ற விஷயங்களில் செல்லாமல் தன்பால் இழுத்து ஈடுபட செய்கிறார். அதை விளக்கவே நாச்சியார் கோவிலில் 5 வடிவங்களோடு பெருமாள் காட்சி தருகிறார்.
சதுர்வியூகங்கள், அதாவது விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை, கடந்த நிலை என்ற 4 நிலைகளுக்கு வியூகங்கள் என்று பெயர். இந்த 4 நிலைகளிலும் நமக்கு தரிசனம் தந்து நம்மை பக்தியில் முன்னேற செய்ய 4 வடிவம் கொள்வதால் எம்பெருமான் சதுர்வியூக என்று அழைக்கப்படுகிறார். இந்த 140வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களை நாற்புறங்களிலிருந்தும் எந்த ஆபத்தும் அண்டாதபடி வியூகம் அமைத்து திருமால் நம்மை காத்தருள்வார். அடுத்தது 141வது திருநாமம். ஓம் சதுர்தம்ஷ்ராய நமக. இந்த நாமத்தை பற்றி அடுத்த பகுதியில் பக்தர்களான விவசாயிகளுக்காக எம்பெருமான் கரும்பை சாப்பிட்டார், அதை பற்றி பார்க்கலாம். ஹரி ஓம்.